நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை ஆண்டவர் தாமதம் பண்ணுகிறார் என்கிறதற்காக நம்ம அவசரப்பட்டு யாராவது ஒருத்தருடைய பேச்சை கேட்டு ஒரு முடிவை வந்துடக்கூடாது. ஆண்டவர் ஏன் தாமதம் பண்றாருன்னு கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். கண்டிப்பாக அவருடைய தாமதத்துல கண்டிப்பாக ஒரு ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. அவருடைய தாமதத்துல ஒரு வெற்றி உண்டு. அவர் தாமதம் பண்ணினாலும் உங்களுக்கு நேர்த்தியாய் பெஸ்டாய் அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கர்த்தர் கைவிடுவதே இல்லை. ஆனா கர்த்தர் தாமதம் பண்ற நேரத்துல தான் நிறைய பேர் குறுக்கால வந்து சில ஆலோசனை கொடுப்பாரு. சில காரியத்தை ஆண்டவர் தரலன்னா அதை ஏத்துக்கிறது தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் தாமதம் பண்ணுகிற இல்லைன்னா ஆண்டவர் கொடுக்கவே வேண்டான்னு நினைக்கிற ஒன்றுக்காக நீங்க ரொம்ப பிரயாசம் எடுத்து அதை பெற்றுக்கொண்டீங்கன்னா கூட கடைசியில உங்களுக்கு அது எப்படிதான் முடியும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வருத்தமாய் தான் அது முடியும். அதனால ஆண்டவர் கொடுக்காத ஒன்றை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை கர்த்தரிடத்தில் கேட்பதுதான் நமக்கு உத்தமமானது.